நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், பாதியில் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இன்னும் சொல்லப்போனால் லாஸ்ட் டைமில் கூட ஒரு சில கருத்துக்கள் உங்களுக்கு காத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னை அறியாமலேயே முதல்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்ல கருத்துக்களையே நான் சொல்லவிருக்கிறேன். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கு பாகம் 23 சந்திரமேடு. சந்திரமேட்டிற்கு வரக்கூடிய ரேகைகள், சந்திரமேட்டிலிருந்து புறப்படக்கூடிய ரேகைகள். இந்த சந்திரமேடுனாவே அதுலேருந்து ரேகைகளை பற்றி, சந்திரமேட்டை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். சந்திரன்னாவே மனம், அதாவது நீர் கிரகம், மனோகாரகன், ஒரு தாய்மை உள்ளம் படைத்தவர், வெள்ளை உள்ளம் படைத்தவர். அதாவது ஒரு வெள்ளந்தியா இருக்காங்கன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வெள்ளை உள்ளம். யார் எதை சொன்னாலும் நம்பிடுவார். சந்திர பகவான் நல்லா இருந்தால் அந்த நபர் நம்பக்கூடிய ஒரு மனோபக்குவம் உள்ளவர். பயம், சந்தேகம் எப்பொழுதும் குடிகொண்டிருக்கும். நீரினால் அவர்களுக்கு ஏதாவது கெட்ட குறிகள் இருந்தால் நீரால் அவர்களுக்கு ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது. இல்லைன்னா மூச்சு வாங்கல் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப சந்திரமேடு எப்படி இருந்தா என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம போர்டில் பார்த்துருவோம். இப்ப நம்ம கையில இதுதான் இந்த சுக்கரமேட்டுக்கு எழுத்த இருக்கிறது. இது சந்திரமேடு, இது செவ்வாய், இது புதன், செவ்வாய், சந்திரன். இந்த சந்திரமேட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். சந்திரமேடு நன்றாக இருந்தால் அவர்கள் காதலித்து, அதாவது எல்லா மேட்டோட உயர்வா சந்திரமேடு நல்லா இருந்ததுன்னா காதலித்து வீட்டை எதிர்த்து கொண்டு வெளியேறி திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு உண்டு. இது பொதுவான பலன் மட்டுமே, எல்லாரும் செய்யறது கிடையாது. ஒரு சில பேரு சந்திரன் அளவுக்கு அதிகமா இருக்காரு, மனதில் காதல் ஏற்பட்டு காதலித்து திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. வீட்டை விட்டு பெற்றோர்களை ஏற்றுட்டு போய் கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சந்திரமேடு நல்ல ஒருவருக்கு உயர்வா இருந்தாவே அவர்களுக்கு கதை, கவிதை, கட்டுரை, கற்பனை, இந்த எண்ணம் எல்லாமே தோன்றும். இந்த சந்திர பகவான் தான் கற்பனை. மனசுக்கு சொந்தக்காரர் சந்திர பகவான். அதாவது மனதில் எழக்கூடிய நன்மை தீமைகளுக்கு சொந்தக்காரரே சந்திர பகவான் தான். இந்த சந்திரமேட்டுல இருந்து ஒரு இருதய ரேகை போதுல, இந்த இருதய ரேகை இப்படியே கீழே வளைஞ்சு, ஒரு சில நேரம் இப்படி புதன்மேட்டுல இருந்து வளைஞ்சு இப்படியே வரும். இந்த மாதிரி வரத்து கூட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி வந்ததுன்னா காதல் தோல்வியை குறிக்கும். காதலித்து தோல்வி அடைந்து வருத்தப்பட்டு அதனால பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு. மனநோய் வருவதற்கு கூட வாய்ப்புண்டு. சந்திரன் மனோகாரன் இல்லையா? அந்த இருதயம் இருதய ரேகை உணர்ச்சி உள்ள ரேகை, பாசம் உள்ள ரேகை. அந்த பாசம் சந்திரமேட்டுக்கு வரும்போது சந்திரன் மனம் பாதிக்கப்படுவதற்கு, காதல் தோல்வி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது ரேர் அமைப்பு, எப்பயாவது ஒருத்தருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க இருந்து ஒரு ரேகை நேர விதி, அதாவது சனிமேட்டுக்கு ஒரு விதி ரேகை அங்கிருந்து ஆரம்பிச்சு, சந்திரமேட்டுல இருந்து ஆரம்பிச்சு அங்க போச்சுன்னா அவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. காதல் திருமணம் செய்வதற்கு வாய்ப்புண்டு. வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி வருவதற்கு வாய்ப்புண்டு. அதாவது விதி வேலை. அந்த சந்திரமேட்டுல இருந்து சந்திரன் மனமும் வேலையும் சேர்ந்து ஒரு பெண்ணாக காதலித்து திருமணம் செய்து நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அவர்களுடைய வேலைகள் முன்னாடியே முடிவு செய்யப்பட்டவையே. இவர்கள் உங்க சுதந்திரமா செய்ய முடியாது. அதாவது விதி அவர்களை தடுக்கும். வேலை, இப்ப இந்த வேலை இங்க சந்திரமேட்டுல இருந்து போறதுனால எந்த வேலையும் சுயமா முடிவெடுத்து செய்ய முடியாது. காலையில எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் இவங்களுக்கு வேலை ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த வேலையை மட்டுமே செய்ய முடியும். சுதந்திரமாக செயல்பட முடியாது. விதி அவர்களை கட்டுப்படுத்தும். இதுல மைனஸும் இருக்கு. அதாவது இப்ப இங்க இருந்து இது போச்சுன்னா அந்த ரேகை, இது பிரயாண ரேகையாகவும் எடுத்துக்கலாம். இப்ப சந்திரனாவே பிரயாணம், மனம் பிரயாணம், கடல் கடந்து பிரயாணம் பண்றது. இது பிரயாண ரேகையா எடுத்துக்கிட்டோம்னா, இது விதி ரேகையா இருந்ததுன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, விதி அவர்களை கட்டுப்படுத்தும், சுயமா முடிவெடுக்க கூடாது. 2, மூணாவது இது ஏதாவது பிரயாண ரேகைன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க. பிரயாண ரேகை சனிமேட்டுக்கு போச்சுன்னா
பிரயாணத்தால் அவர்களுக்கு, அதாவது பிரயாணம் எதுக்கு பண்றது? வியாபாரம் பண்றதுக்கு, இல்ல தொழில் பண்றதுக்கு. தொழில நஷ்டம் வரும், வியாபாரத்துல நஷ்டம் வரும். உங்க கையில இந்த மாதிரி சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை போகுதான்னு பாருங்க. தொழில் செஞ்சாலும் நஷ்டம் வரும், அதாவது வேலை செஞ்சாலும் அதுல ஒரு நிரந்தரமா ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது. கொஞ்ச நாள் வேலை செய்வாங்க, இவங்களே விட்டுட்டு வந்துருவாங்க அந்த வேலையை. ஏன்னா அவங்கள மனசுக்கு ஒத்துக்கு வராது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, மனைவி வேலைக்கு சென்று மனைவியால் இவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப இங்க சந்திரமேட்ல இருந்து ஒரு பிரயாண ரேகை நல்ல குருமேட்டுக்கு போகுது சார். மிக சிறந்த அமைப்பு. வாழ்க்கையில அவர்களுடைய பிரயாணத்தின் மூலமாக ஒரு கடல் கடந்து ஒரு வியாபாரத்துக்கு போறார். நல்ல வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கூட சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. நல்ல கோடிக்கணக்கான வருமானம் வந்துடும். இங்க இருந்து சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார். பிரயாண ரேகை சூரிய மேட்டுக்கு போகுது. சூரிய மேட்டுக்கு போனாவே இது சூரிய ரேகையும் ஆயிரும், பிரயாண ரேகையாகவும் ஆயிரும். சந்திரமேட்ல இருந்து போச்சுன்னா அந்த பிரயாணத்தின் மூலமாக வெற்றி, புகழ், பேர், செல்வம் எல்லாம் தேடி வரும். சந்தோஷமா இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதன் மேட்டுக்கு போனாலும் அதே பலன் தான். அதாவது வியாபாரம் வெற்றி அடையும், நல்ல பொருள், செல்வம், செல்வாக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த பிரயாண ரேகை போயிட்டு இறுதி ரேகையோட போய் நின்று போயிருக்குன்னா, அவர்கள் பிரயாணத்தின் மூலமாக ஒரு நபரை சந்தித்து அவரை லவ் பண்ணி அவர் மூலமா வருமானம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அவரை கடைசி வரைக்கும் மாட்ட மாட்டார். அதே மாதிரி புத்தி ரேகையில கலந்தாலும் மிகச்சிறந்த அமைப்பு. வேற ஒருத்தர் அவர்களுக்கு உதவி செய்து வாழ்வில் முன்னேறக்கூடிய ஒரு மனோபோக்கம் இருக்கும். சந்திரன் சந்திரன்னாவே மனம், நீர் சம்பந்தப்பட்ட தொழில், அதாவது கடல் கடந்து வியாபாரம் பண்றது, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்ப சந்திரமேட்ல இருந்து ஒரு ரேகை இப்படி சுக்கரமேட்டுக்கு போகுது சார். இது சந்திர வட்டம்னு சொல்லுவோம். இது ஒரு தவறான அமைப்பு. சந்திரன் ஒரு நீர் கிரகம், மனோகாரகன். அப்ப போதைக்கு, அதாவது அந்த விஷ சாராயம் குடிக்கிறது, அதே மாதிரி போதை வஸ்துக்களை யூஸ் பண்றது, கஞ்சா, அபின், இந்த மாதிரி போதையில யூஸ் பண்ணி, அதாவது பெண்கள் மூலமாக. சுக்கர பகவான் யாரு? ஆசை, பெண். அப்ப சந்திரனும் மனோகாரன், மனமும் பெண்ணும் சேர்ந்து அந்த ஒரு கெட்ட செயல்களில் ஈடுபட்டு, அதாவது குடிக்கு அடிமையாகி, இல்ல மது பழக்கம், அந்த வேற எந்த பழக்கத்தை, அதாவது போதைக்கு அடிமையாகி இந்த இடத்துல அவர்கள் இந்த வயசுல மரணம் அடைவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. வியாதி அது என்ன வியாதி? செக்ஸுவல் வியாதி மரணம் அடைவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. குடியினால மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. மனம் பாதிக்கப்பட்டு மரணம் அடைய வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒன்றும் மனம் பாதிக்கப்படணும், இல்ல குடி மயக்கத்தினால மரணம் அடையணும், இல்ல செக்ஸுவல் பிரச்சனையால மரணம் அடையும். இந்த 3 காரணத்தினால இந்த இடத்துல மரணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இது சந்திர வட்டம். இது ஒரு தவறான அமைப்பு. இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கணும். அதே மாதிரி புத்தி ரேகை இருக்கு இல்லையா? புத்தி ரேகை சந்திரன் பக்கம் இறங்கக்கூடாது. இந்த புத்தி ரேகை சந்திரன் பக்கம் இறங்குச்சுன்னா மனம் பாதிக்கப்படும், மனம் வியாதி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எந்த ரேகை சந்திரமேட்ல, அதாவது கெடுதலான ரேகை இருக்குன்னு வச்சுங்க, அதாவது சதுரம், முக்கோணம் மட்டும்தான் கொஞ்சம் சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த சந்திரமேட்ல. மிச்ச எந்த ரேகை, எந்த குறி இருந்தாலும், புள்ளி இருந்தால் நீரால் ஆபத்து, மூச்சு வாங்கல் பிரச்சனை வரும். அதாவது வளைகுறி இருந்தாலும் உங்களுக்கு தண்ணீரில் கண்டம் வரும். அதாவது பெருக்கல் குறி, ஸ்டார் குறி, தண்ணீரால் ஆபத்து, கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நீரினால், சந்திரன் என்பது நீர், நீரினால் உங்களுக்கு ஆபத்து காத்திருக்கிறது. எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா நீங்க அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். புத்தி ரேகை நல்லா இருக்கு, புத்தி ரேகை நேரா இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. புத்தி ரேகை சந்திரன் பக்கம் வளைஞ்சதுன்னா மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது சந்திரன் அதிகமா இருந்தாவே கதை, கவிதை, கட்டுரை, கற்பனையில சிறந்து விளங்குவார்கள். அதாவது ஊர் சுற்றி பார்க்கணும்னு நினைப்பாங்க. அதாவது வெளியூர் பிரயாணம் போறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரயாண ரேகை இங்கிருந்து வர்றது அவசர ரேகைகள், பிரயாண ரேகைகள் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வர ரேகை எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட், ஃபாஸ்டா சீக்கிரமா முன்னுக்கு வர்றது. வாழ்க்கையில இப்ப குருமீட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா வெளிநாட்டுக்கு வியாபாரத்துக்கு போய் நல்ல சீக்கிரமா சம்பாதிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆகும். சந்திரன் என்பது ஸ்பீடு கிரகம். அந்த ஸ்பீடா வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க. பிரச்சனை வந்தாலும், இப்ப இதுல இருந்து சந்திரமேட்ல ஒரு புள்ளி குடி இருக்குது, மூச்சு வாங்கல் பிரச்சனை வரும், தண்ணியில கண்டம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருந்து எச்சரிக்கை. இப்போ இந்த சந்திரமேட்டை பொறுத்தவரைக்கும் இவ்வளவுதான். சந்திரன் என்பவன் மனம், நம்ம உடல்ல மனத்தை குறிக்கக்கூடியவர் சந்திர பகவான். மனசு நல்லா இருக்கான்னு பாக்குறதுக்கு சந்திரமேட்டை பார்க்கணும். மனசுல காதல் உற்பத்தி ஆகுமாங்கிறதுக்கு சந்திரமேட்டை பார்க்கணும். சந்திரன் மனதில் காதலை உண்டு பண்ணுவது, மனதில் பயத்தை ஏற்படுத்துவது, சந்தேகத்தை ஏற்படுத்துவது. இப்போ ஒரு பூட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அதை போய் இழுத்து பார்ப்பாங்க, பூட்டிட்டோமா அப்படின்னு.
அதே தபால் தலையை ஒட்டிட்டு போட்டுட்டு நம்ம ஒட்டுனோமா ஒட்டுலையா, அட்ரஸ் எழுதணுமா எழுதலையாங்கிறத மறந்த சந்திரமேடு நல்லா இருந்தால் அந்த மறதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சந்தேகம் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது வெள்ளந்தியா இருப்பாங்க. யாருக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லி விடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சந்திரமேடு நல்லா இருந்தாலே அந்த மாதிரி மனோபக்கம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சந்திரமேடு அதாவது ஒன்றை பற்றி மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஒன்றை பற்றி வச்சு கைரேகையை முடிவு செய்ய முடியாது. இது பொதுவான பலன் மட்டுமே. உங்கள் கையை பாருங்கள். சந்திரமேடு எப்படி இருக்குது, சந்திரமேட்லேருந்து என்ன ரேகை போகுது, எப்படி வருதுன்னு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. சந்திரன்னாவே மனம், மனம் எப்படி இருக்கு, அதுலேருந்து போகக்கூடிய ரேகைகள் நல்லா இருந்ததுன்னா நல்லது. சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா, சந்திரமேட்லேருந்து சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா அவர்கள் அரசியலில் மிக பெரும் தலைவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. சேவை சார்ந்த துறையில் வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாமல் அரசியல்ல மிக பெரும் நல்ல நிலைக்கு வரதுக்கு மக்கள் சந்திரன் மனம் மக்களையும் தொடர்பையும் குறிக்கும். அந்த தொடர்பு மூலமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். சந்திரமேட்லேருந்து சூரிய மேட்டுக்கு ரேகை போகணும் சார். சூரிய ரேகை இல்லைன்னா புகழ் பாதிக்கப்படும். இந்த ரேகை ஒன்று போச்சுனாவே வாழ்க்கையில் வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புண்டு. இதை நீங்கள் பார்த்துங்க. சந்திரமேடு இப்போ நம்ம பாடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது முக்கியமான கருத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. சந்திரன் நல்லா இருந்தாவே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் ஏதாவது கெடுதலான குறிகள் காணும்போது அதை மாற்ற முடியும். நான் சொல்கிற காணொலி எல்லாமே மாற்றக்கூடியதான். இப்போ ஒரு புள்ளி இருக்குது சார், மூச்சு வாங்கல் பிரச்சனை வரும். அந்த டாக்டரை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு இன்டூ மார்க் இருக்குது, ஒரு ஸ்டார் குறி இருக்குன்னா தண்ணி நல்லா கரெக்டாக தண்ணியை பார்த்தா இறங்கக்கூடாது. இந்த மாதிரி எச்சரிக்கை அதிகமாக பிரச்சனை இல்லை. சதுரம் இருக்குது, உங்களுக்கு பாதுகாப்பு. எங்கே போய் நீங்கள் விளையாண்டாலும் ஒன்றும் பிரச்சனை வராது. அதே மாதிரி சந்திரமேட்லேருந்து சுக்கரமேட்டுக்கு ஒரு ரேகை வளைஞ்சு போகுது, இல்லை நேராக போகுது, எப்படி போனாலும் ஆபத்து தான். அதில் குடிக்காமல் இருக்கணும். கெட்ட பழக்கத்தில் ஈடுபடாமல் இருந்தால் அவங்க உடம்பை காப்பாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். இப்படி தான் நம்ம சந்திரமேட்டை பற்றி பார்க்கணும். சந்திரமேட்டை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு. மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.